இந்த ராஜ்மா அது வந்து இப்போ பாவு பஜ்ஜி பண்ணுறேன், புரியுதுங்களா? இந்த ராஜ்மா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதோட கொஞ்சம் போட்டுட்டு மேலே ஆனியன் கொஞ்சம் தூவி விடுங்க. பாவு பஜ்ஜிக்கு செம்மையாக இருக்கும். பாவு ரெடி ஆகிடுச்சு. பாவை வறுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. பாவு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் இல்லைங்களா? சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.